நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும். அல்லேலூயா சொல்லலாமா? கைகளை உயர்த்தி. நீதிமானுக்கு நேரிடுகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கின்றன. எண்ணுக்கடங்காத துன்பங்கள் நீதிமானுக்கு நேரிடுகிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்தும் நம்முடைய பரம தகப்பனாயிருக்கிற ஆண்டவர் அவனை தப்புவிக்கிறாரா? உங்களுக்கு நேரிடுகிற அநேகம் துன்பங்கள் உண்டு, ஸ்தோத்திரம். ஆனால் கவலைப்படாதீர்கள், உங்களை விடுவிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை விடுவிப்பார். ஆமென். இன்றைய சூழல் கண்டு உங்க வாயில் முறுமுறுக்காமல் இருங்கள். இன்றைய சூழல்களை கண்டு ஸ்தோத்திரம் எதிர்மறையாக பேசாமல் இருங்கள். உங்க வாய்க்கு கடிவாளம் போடுங்கள். காரணம், உங்க வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். எனவே இந்த நாட்களில் அதிகமாக ஸ்தோத்திரத்தோடும் அதிகமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். இந்த காலம் பொல்லாத காலம், இது கடைசி காலம். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிற்று என்பதற்கு ஆங்காங்கே நடக்கிற அடையாளங்கள் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. நேற்று திடீரென்று இஸ்ரவேலில் பயங்கரமான குண்டுமழை. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இதெல்லாம் முன்னடையாளம். எதற்கு முன்னடையாளம்? ஒருவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். யுத்தங்களையும் யுத்தத்தின் சத்தங்களையும் கேட்பீர்கள். அப்போது உணர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய வருகை சமீபமாயிற்று. ஆயிரம் அடையாளங்கள், ஆயிரம் எவிடன்ஸுகளை நாம் காட்ட முடியும். இயேசுவின் வருகை சமீபமாயிற்று. மாரநாதா சீக்கிரம் வரப்போகிறார். இந்த சபை அவருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் ஏற்படுத்தினது. அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆமென். இந்த நாட்கள் அதிகமாக அவருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நேரங்களை செலவிடுங்கள். ஹல்லேலூயா. கட்டுகளை உடைப்பதற்கும், பலவீனங்கள் மாறுவதற்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாவதற்கும், நன்மை உண்டாவதற்கும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதை விட ஹல்லேலூயா உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகையில் எடுத்து கொள்ளப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென். காலம் இனி செல்லாது. இது கடைசி காலம். இது கடைசி காலம். இந்த காலம் பொல்லாதது. இதன் நடுவிலும் ரட்சிப்பை காத்துக் கொள்கிற தேவ பிள்ளைகளுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லலாமா? கைகளை உயர்த்தி. எஸ். இன்றைக்கு நாம் ஒரு அழகான வேத பகுதியை படிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்திற்கு தந்த வேத பகுதி, இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கும் ஜெபிப்பதற்குமாக பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் தந்த வேத பகுதி, அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் தன்னுடைய உடன் வேலையாளும் ஹல்லேலூயா உடன் ஊழியக்காரனும் தன் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய புத்திரனுமாய் இருக்கிற தீமோத்தேயுவுக்கு எழுதின இரண்டாவது நிருபம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எஸ். எடுங்கள் பாப்பமே. தீமோத்தேயுவுக்கு எழுதின இரண்டாவது நிருபம்
மூன்றாவது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நான் முதலாவது உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு பிறகு நாம் இந்த வசனத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு கற்றுத்தர விரும்புகிற வேத பகுதியை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். ஒன்று கூட பலமாய் சொல்லுங்க, ஒன்று கூட ஹல்லேலூயா. எஸ், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் ஹல்லேலூயா 1 முதல் 5 வரையான வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில், லிசன் கேர்ஃபுல்லி, கவனமா தயவு செய்து சகோதரர்கள் சகோதரிகள் வேத புத்தகத்தை திறந்து கவனமாக நீங்கள் வசனத்தை பார்க்கணும். உங்க இருதயம் கர்த்தருடைய வசனத்தால் நிரப்பப்படணும். வசனம் உங்களுக்குள்ளே பிரவேசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானிக்கிறான். இங்க உட்கார்ந்திருக்கும் போது ஒரு ஆவிக்குரியவனாய் உட்கார கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு ஆவிக்குரியவன், அவன் எல்லாத்தையும் நிதானமாய் கற்றுக்கொள்வான். அதை விட்டுட்டு மாமிசத்துக்குரியவனாய் மாமிசத்தில் உட்கார்ந்தா ஒண்ணுமே விளங்காது, புரியாது. நான் பேசுவது மாமிசத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவட்டும். அது ஆவிக்குரிய ஆலோசனையாக இருக்கட்டும். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன் பாப்பமே ஆமென். முதலாவது வசனம் வாசிப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. தீமோத்தேயுவை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தூங்காம ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. வசனம் கேட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வசனத்தை ஆரம்பிக்கும் போது பவுல் இப்படி ஆரம்பிக்கிறான், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று நீ அறிந்து கொள்வாயாக. வசனத்தை முடிக்கும் போது இப்படி முடிக்கிறார்,
அந்த கொடிய காலங்களில் மனுஷர் இப்படிதான் இருப்பாங்க. ஆனால் நீயோ, இது தீமோத்தேயுவுக்கு பேசப்பட்டதல்ல, கடைசி நாட்களில் வாழ்கிற உனக்காக பேசப்படுகிறது. நீயோ இவர்களுக்கு விட்டு விலகிரு. எவர்களுக்கு? ஏசப்பாட சொல்லுங்க, அவர்களை விட்டு விலக கிருபை தருவீரா. நான் பேச போவது அவர்களை விட்டு விலகிறது இரண்டாவது இருக்கட்டும். இந்த வாசித்த அட்டவணையில நீங்க இருக்கிறீங்களான்னு யோசிக்க வைக்க போகிறேன். இதெல்லாம் நாம இந்த வேத பகுதியை பெரும்பாலும் நாம அப்படியே கடகடன்னு வாசித்து இதுல என்ன இருக்கு, இப்படி இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிருக்காரு அப்படின்னு போயிருவோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த வேத பகுதியை கற்றுத்தரும் போது ஆவியானவர் என்னிடத்தில் சொன்னார், ஒரு ஆவிக்குரியவனாய் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனை பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்படுத்தி நடத்துவார். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற மனுஷர்களை பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்படுத்தி நடத்தாமல் பல வகை அசுத்த ஆவிகள் கட்டுப்படுத்தி நடத்துகிறது. நாம் வாசித்த இந்த பகுதியில் இருந்தே 6 வகையான 6 types of 6 வகையான அசுத்த வல்லமைகளை இன்றைக்கு உங்களை விட்டு பரிசுத்த ஆவியானவர் வெளியே துரத்துவாராக. இது சபைக்காக பேசப்படுகிற உபதேசம். இது தேவ பிள்ளைகளுக்காக பேசப்படுகிற உபதேசம். இவர்களை விட்டு விலகு, இந்த மாதிரி மனுஷர்களை விட்டு விலகு. எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறது, இந்த வகையான இருக்கிற ஆவிகளை சபையை விட்டு நீ விலக்கு. மனுஷர்களை விலக்க வேண்டாம், ஆவியை விலக்கு. ஒன் பை ஒன்னாக. அது காரணம், இந்த வேத பகுதியில் அப்படியே இருக்கும், நமக்கு ஒண்ணுமே புரியாது. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாப்பாமே. ஆமா, இங்கதான் இருக்கிறீங்கன்னா கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்கள். உங்க கவனம் என் பக்கம் இருக்கிறது என்றால் சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே பாப்பாமே. ஆமா, நான் இது 6 வகையை பிரிக்க போறேன். அப்போதான் ஈஸியா புரியும். ஏன்னா மொத்தமா இருக்கிறத அத்தனையும் வாசிக்க கேட்டாச்சு. பிரைஸ் தி லார்ட். அத நான் 6ஆ பிரிக்க போறேன். முதல் குரூப்ல 3 கூட்டம் வருது. அவங்க யார் அப்படின்னா தற்பிரியர். சொல்லுங்க, பேசுங்க. தற்பிரியர். அடுத்தது பணப்பிரியர். அடுத்தது சுகபோக பிரியர். அங்கங்க பிரிஞ்சு கிடக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாப்பாமே. ஹல்லேலூயா. எதெல்லாம் சொல்லுங்க, பேசுங்க. ஒன்னொன்னா பேசி போவோம். சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்லுங்க. தற்பிரியர், அடுத்தது பணப்பிரியர், அடுத்தது சுகபோக பிரியர். இவங்களுக்கு இது மேல பயங்கர பிரியம். எதெல்லாம்? தற்பிரியன், அடுத்து பணப்பிரியன், அடுத்தது சுகபோக பிரியன்.
இந்த மூணு இருக்கு இல்லையா, தற்பிரியன், பணப்பிரியன், சுகபோக பிரியன், இந்த 3 பேரையும் கட்டுப்படுத்துகிற ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவிக்கு பெயர் சுகபோக ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் லக்ஸரியஸ் லைஃப். அப்ப நீங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொன்னா பாக்கி சொல்லுகிறேன். இல்லங்க, கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். ஆமா. எனக்கு தெரிந்து ஒரு தேவ மனுஷன் 600க்கு அதிக சபைகளை ஸ்தாபித்து இந்தியாவின் தமிழர்கள் வாழுகிற பகுதி முழுவதும் போய் ஊழியம் செய்து நம்ம தென்பகுதியிலேயே அற்புத அடையாளங்களோடு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பின ஒரு மனுஷன். அவர் தூங்கும் போது 4 செங்கல் எடுத்து வச்சு கீழே விரிக்கிறதுக்கு அரிசி கோணிப்பை சாக்கு அதை விரிச்சு அதுக்கு மேல ஒரு பனை ஓலைய போட்டு ஒரு பெட்ஷீட்டை மட்டும் தூங்கிட்டு வாழ்க்கை முழுவதும் 2-3 ஜோடி துணிகளை மட்டும் வைத்துக் கொண்டு கடைசி நாள் வரை 5 காசு கூட இல்லாமல் கையில் வைக்காமல் சகலத்தையும் ஊழியத்துக்காய் செய்த பரிசுத்தவான்கள் நம்ம ஊருக்குள்ளே வாழ்ந்திருக்கிறார்கள். நான் பேசினது சாது ஏசுதாசன் ஐயா அவர்கள். அவரை சாது ஐயான்னு கூப்பிடுவாங்க. கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை இன்னைக்கு இந்த பகுதி முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிறது. அதனுடைய விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு விலகாமல் நிற்கிற ஒரு பெருங்கூட்டத்தை உருவாக்கின இந்த தேவ மனுஷன் எளிமையையும் தாழ்மையையும் அவங்க எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து மரித்த மனுஷர்கள். இப்ப யாருக்கு மதிப்பு தெரியுமா? இப்ப இந்த உலகம் யார தலையில தூக்கி வச்சு ஆடுது தெரியுமா? ஒண்ணுல பென்ஸ் கார் இருக்கணும் அல்லது ஆடி கார் இருக்கணும். முன்னால போகும்போது சூட்கேஸ் தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் இருக்கணும். போட்டிருக்க சட்டை எல்லாம் ஒரு 2 லட்சம் ரூபாய் சட்டையை போட்டிருக்கணும். அப்படி ஹாயா இருக்கணும். அவங்களுக்கு தான் மதிப்பு. பஸ் ஸ்டாண்டிலையும் கடத்துணையிலையும் படுத்துறங்கி பிளாட்ஃபார்மில் படுத்துறங்கி வில்லேஜுகளில் போய் சாப்பிட்டு நடந்து ஊழியம் செய்கிறவர்களை கண்டுக்கிறதே இல்லை இந்த உலகம். ஏன்னா ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட சுகபோக பிரியர்களா மாறிட்டாங்க. சொகுசு வாழ்க்கை. நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. சொகுசு வாழ்க்கை தேவன் விரும்புவது இல்லை. உன் ஆத்துமா சுகமாய் வாழ கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சத்தமா சொல்லுங்களே. ஆமென். சுகபோகமாயிருப்பாய் என்று அல்ல, சத்தமா சொல்லுங்க, சுகமாயிருப்பாயா. 2 கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஆமென். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஆமென். சாட்சிக்காக நாம சொல்லலாங்க, நாம சொல்லலாம், சாட்சிக்காக நாம சொல்லலாம். நான் ஒரு சைக்கிளோட வந்தேன், வெறுங்காலோடு நடந்தெல்லாம் ஊழியம் செய்தேன். கர்த்தர் இந்த காலத்துக்கு ஏற்றபடி என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு இருக்கிறாரு. தேவை நமக்கு. நான் தேவைகளை வேண்டாம் என்று சொல்லவில்லை, தேவைகளை வேண்டாம் சொல்லல. நமக்கு எது தேவையோ அது போதும். போதும் என்ற மனம் போதும். இந்த சுகபோக ஆவி இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு வெளியே போவதாக.
ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமென். இந்த செய்தி நம்முடைய ஆராதனைக்கு பிறகு கூட சில வேளை அந்த சகோதரர்கள், நான் பேசுகிற சகோதரர்கள் பார்க்கலாம். மைசூர் பட்டணத்தில் சில வாரங்களுக்கு முன்பாக நான் ஒரு ஊழியத்துக்கு கடந்து போயிருந்தேன். ஹல்லேலூயா. என்னத்துல இந்த ஊழியக்காரர் கேட்டாரு, ஐயா நீங்க எப்படி வருவீங்க, நான் உங்களுக்கு டிக்கெட் போட்டுட்டுமா? நான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம். எந்த ஹோட்டல்ல உங்களுக்கு புக் பண்ணும்? நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஐயா நீங்க என்ன சாப்பிடுவீங்க? ஸ்தோத்திரம். இது அங்க மட்டும் இல்லை, எங்கும் நான் இந்த வருஷத்தில் இந்த நாள் வர இந்த விஷயத்தில் கவனமா இருக்கிறேன். நான் எப்படி போகிறேன், எப்படி வருகிறேன், அது என்ன கோச்சில் போறேன், எங்க வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. வேணும்னா ஒரு செகண்ட் கிளாஸ் ஏசி, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் டிக்கெட் போடுங்க, ஃப்ளைட்டில் டிக்கெட் போடுங்க, இப்படி ஒரு ஹோட்டலில் எனக்கு ரூம் போடுங்க, எனக்கு என்னென்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க, என் கூட இத்தனை பேர் வருவாங்க, சுகபோகமாய் செய்யலாம், அவர்கள் செய்வார்கள். ஆனால் நான் இன்று வரை நான் அதை விரும்பினதில்லை. காரணம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி எடுத்து கர்த்தர் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நான் அடித்தட்டில் இருந்து வந்தவன். ஹல்லேலூயா. பசியை தெரிந்தவன், பட்டினி தெரிந்தவன், ரூபாயினுடைய மதிப்பை தெரிந்தவன். ஹல்லேலூயா. ஏழைகளுடைய கஷ்டம் தெரிந்தவன். நான் எவ்வளவு உயர்ந்தாலும் என் இருதயத்துக்குள்ளே நான் எங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட்டேன் என்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கிறது. சொகுசை விரும்பாதே விசுவாசி. சொகுசாய் வாழ ஆசைப்படாதே, ஆடம்பரமாய் வாழ ஆசைப்படாதே. நான் ஒரு ஷோ பார்த்தேன், சொல்லலாமா வேண்டாமா? நீங்க பார்த்தா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சொல்லலாமா வேண்டாமா? ஒரு இப்படி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், நம்ம ஆராதனுடைய வீடியோ அதில் உட்காந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாப்அப் மெசேஜ் வருது. நான் அங்கே இருந்தான் பார்க்குறேன், அதில் தான் பார்த்தேன், ஹெட்லைன் மட்டும் தான் பார்த்தேன். சாரிக்காக தனி வீடு கட்டி இருக்கும் பெண். நான் அந்த மெசேஜை மட்டும் ஓப்பன் பண்ணி அதை மெசேஜை மட்டும் ரீட் பண்ணேன். நான் வேணா உங்களுக்கு அனுப்பி தரேன். ஒரு பொம்பளை, ஒரு பொம்பளை அவ ஒரு டிவி ஷோல சொல்றா, எனக்கு இருக்கிற சாரியை மட்டும் வைக்கிறதுக்கு நான் ஒரு 4 பெட்ரூம் வீடே வாங்கி அந்த வீடு ஃபுல்லா செல்ஃப் வச்சு அது ஃபுல்லா நிரப்பிட்டேன். இனி அடுத்து ஒண்ணு வாங்கலாம்னு இருக்கேன். இதுக்கு பேரு சுகபோக ஆவி. நான் உங்களை சொல்லலையே, நீங்க இப்படி யோசிப்பீங்க. இந்த சுகபோக ஆவி யாருக்கெல்லாம் இருக்கும்? தற்பிரியர், பணப்பிரியர், சுகபோக பிரியர். நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு அல்லையே சொல்லுங்க. பணப்பிரியர்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? பணம் பணம் பணம், கொண்டா கொண்டா, எங்க இருக்கு பணம்? பணம் பணம், பண ஆசை. வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லாத்துக்கும் பெல்ல தீமைக்காக தான் வேறு. அதை நான் முதலே சொன்னேன். வட்டிக்கு கொடுக்கலாமா? வட்டிக்கு குட்டி போடலாமா? அந்த குட்டிக்கு வட்டி போடலாமா? எங்க கொண்டு போய் அதை வைக்க போற?
போகும்போது எதை கொண்டு போக போற? ஹலோ, அது தங்கும்னு நினைக்கிறியா? எச்சரிக்கை! பணம் 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 பண ஆசை விட்டபாடு இல்ல. தற்பெரியர், செல்ஃப் ஃபோகஸ்டு பர்சன். நான் வர்றேன். தற்பெரியர் என்னது? தன்னை தன்னை எல்லாரும் முன்னாலையும் ஃபோகஸ் பண்ணி காட்டுற ஆளு. இப்ப நாம எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்க போறோம். நாம எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம்னு இருந்தா இந்த தற்பிரியர்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாரையும் தள்ளி போட்டுட்டு அவங்க தலை தான் தெரியணும். தற்பிரியர். கல்யாண வீடுகள் இது பார்க்கலாம், குடும்ப ஒண்ணா சேரும்போது பார்க்கலாம். எல்லாத்தையும் தனக்கு தான் முதலிடம் கிடைக்கணும். தன்னை ஃபோகஸ் பண்றது. அதுக்கு கரெக்டா பிசாசு ஒரு புக்கை கொண்டு வந்துட்டான், பேஸ்புக். ஐயோ ஸ்தோத்திரம். இப்போ ஒரு புது ஃபேஷன். பிள்ளைகளை கர்த்தர் தருகிறார். மனைவி கர்ப்பவதியாவது பெரிய ஆசீர்வாதம். அது 9 மாதம் அப்படி நிறைய வயரா இருக்கும்போது அதுக்கு மேல இவர் ஒரு கை வச்சு 2 பேர் ஒரு போட்டோ எடுத்து இத பேஸ்புக்ல எல்லாரும் பாருங்க. எனக்கு இதனுடைய கான்செப்ட் புரியல. எனக்கு இது புரிய மாட்டேங்குது. Waiting for the baby, girl or boy, we don't know. அது யாருக்கு தான் தெரியும்? அது எல்லாரும் தாயா, எல்லா வீட்டிலையும் எல்லா குடும்பத்திலும் நடக்குதுயா. அது 50 பேர் பார்க்கணும்னு நீ எதுக்கு போடுறேன்னு நான் கேட்கிறேன். அடுத்து வருது, கை உயர்த்தி ஒரு அலையிலே சொன்னதான் பாக்கி சொல்லுவேன். பொண்டாட்டிக்கு பர்த்டே. பொண்டாட்டி எங்க இருக்கிறா? என் மனைவிக்கு பர்த்டேங்க. என் மனைவி எங்க இருக்கிறா? என் வீட்டில் தான் இருக்கிறா, என் கூடயே தான் இருக்கிறா. காலையில் எழும்பின உடனே ஹாப்பி பர்த்டே நான் விஷ் பண்ணலாம்ல நேரா? இதுக்கு பதிலாக இவர் இப்போ புதுசா சொல்லுங்க, ஓ மனைவிக்கு போட்டோவை அது ஒரு பயங்கர டிசைன் பண்ணி அதுக்கு கூடத்துல எல்லாமே சேர்த்து பேஸ்புக்ல போட்டுட்டு கீழே இவர் விஷ் பண்றாரா? எதுக்கு? நீ தான் நேரா விஷ் பண்ணலாம்ல. யோசிக்கிறாங்க, நேரா பண்ணலாமா வேண்டாமா? அப்ப பேஸ்புக்ல எதுக்கு பண்ற? எல்லாரும் பார்க்கட்டும், ஃபோகஸ் பண்றது. இது மாதிரி இப்ப ஊழியத்தை ஃபோகஸ் பண்றது, பிரசங்கத்தை ஃபோகஸ் பண்றது. எச்சரிக்கை! கர்த்தர் இதை விரும்பவில்லை. இந்த ஆவி இந்தியாவை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு கீழே விழுமுன்னு தெரியாது. புத்தி உள்ளவங்களுக்கு புரியும். தன்னை ஃபோகஸ் பண்றது. தான் பெரிய ஆளு, நான் பெரிய இவரு, எனக்கெல்லாம் தெரியும், என் அழக பாரு, என்ன பாரு, என் அழக பாரு, என் வீட்டை பாரு, என் குடும்பத்தை பாரு, எனக்கு எல்லாத்தையும் பாரு. Don't focus yourself. நீ உன்னை ஃபோகஸ் பண்ணாதே. உன்னை மறைத்துக் கொண்டு உனக்குள் இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்துவாயாக. எனக்கு இவ்வளவு சாரி இருக்குன்னு அதை வெளிப்படுத்தாத, அதை தந்த தேவனை வெளிப்படுத்துவாயாக. எனக்கு இவ்வளவு ஆபரணம் இருக்குன்னு அதை வெளிப்படுத்தாத, அதை தந்த இயேசுவை வெளிப்படுத்துவாயாக. தற்பிரியர், பணப்பிரியர், சுகபோக பிரியர்,
நீதிமொழிகள் 5ஆம் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஹல்லேலூயா. வாசிங்கப்பா. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பணப்பிரியன், சாரிப்பிரியன் பேச மாட்டேங்கிறாங்க. எத்தனை அலமாரி நிறைய சாரி வச்சிருந்தாலும் சாரியால் திருப்தியாவதில்லை. பணப்பிரியன் பேச மாட்டேங்கிறீங்க. பணத்தினால் திருப்தியாவது இல்லை. தன்னை வெளிப்படுத்த மேக்கப்பாய் போடுகிற தற்பிரியன் எவ்வளவு மேக்கப் போட்டாலும் அதனால் திருப்தி அடைவதில்லை. பேசவே மாட்டேங்கிறீங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாப்பாமே. ஆமே, பேசுங்க. தயவு செய்து ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க. போதும் என்ற மனதுடனே கூடின தேவ பக்தி தான் நமக்கு ஆதாயம். போதும். ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இது தேவ பிள்ளை. ஆமென். எனக்கு இந்த வருஷத்துக்கு இது இருக்கு. இது போதும். ஹல்லேலூயா. இது போதும். அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். அது போதும். சுகத்தை தந்திருக்கிறீர். அது போதும். ஹல்லேலூயா. ஆபத்து, அனர்த்தங்கள், நாசமோசங்களுக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிச்சிருக்கிறீரே, அது அது போதும். எங்களுக்கு அன்றாட படி அளக்கிறீரே, அது போதும். இன்னும் கொண்டா ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகல, இன்னும் ஆகல. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமே. இயேசுவின் நாமத்தில் the spirit of luxurious, சுகபோகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு யாருக்காவது இருக்குமானால் இன்றைக்கு அது உங்களை விட்டு, உங்க குடும்பங்களை விட்டு, உங்க பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போவதாக. வெளியேறி போவதாக. ஆமென். வெளியேறி போவதாக. வெளியேறி போவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்களே கைகளை உயர்த்தி. ஆமென். உனக்குரியதை விற்று தரித்திரனுக்கு கொடு. கொஞ்சம் கொடுத்து பாரு. சேர்த்து வச்சு பொட்டு புழு அடிச்சு போறதை விட, சேர்த்து வச்சு ஐடிக்காரங்க ரைடு பண்ணி கொண்டு போவதை விட, ஹல்லேலூயா. ஒரு காலத்துல இங்க ஒரு கதையெல்லாம் உண்டு. ஐடி ரைடு வருதுன்னு சொல்லி பிரைஸ் தி லார்ட் ஆத்துல கனால்ல பண மூட்டைகளை தூக்கி போட்டதான அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படி தூக்கி பாடுவதை விட, சேர்த்து வச்சு பொட்டரிச்சு போவதை விட, தேவ பிள்ளையே இவ்வளவு எனக்கு போதும் என்று வைத்துவிட்டு கர்த்தருக்காக எதையாவது செய்வாராக. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப எதையாவது செய்வாயாக. நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, ஆனாலும் நான் சொல்லுகிறேன். ஆமென். உங்க எல்லாருக்கும் சேர்த்து நானே சொல்லிவிடுகிறேன். கர்த்தாவே, சுகபோக ஆவி எங்களை விட்டு நீங்குவதாக. ஆமென். எங்களை விட்டு நீங்குவதாக. எங்களை விட்டு நீங்குவதாக. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே கைகளை உயர்த்தி. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கஷ்டமா போச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ரெண்டாவது போலாமா? ரெண்டாவது போலாமான்னு கேட்டேன். போலாம், அப்படித்தானே? ஹல்லேலூயா. ரெண்டாவது அப்படியே பாருங்க பாப்போம். நான் பேசுறேன் பாருங்க. இணங்காதவர்கள். எப்படிங்க? 3வது வசனத்தில் இருக்கு. சரிதானா? சுபாவ அன்பில்லாதவர்கள். அன்பில்லாதவங்க. அடுத்தது இணங்காதவங்க. அதே வசனத்தில் கீழே இருக்கு நல்லோரை பகைக்கிறவர்கள். அடுத்து 4வது வசனத்தில் இருக்கு துரோகிகள். இந்த 4ஐயும் சொல்லலாமா? இணங்காதவர்கள்,
பேசலாமா? நீங்க பேச விடுவீங்களா? ஹல்லேலூயா. பேசலாம்னு சொன்னா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தம் பேசுங்க பாஸ்டர். இன்னும் பேசுங்க. 5 காரியம் இன்னும் பேசணும். ஆனா வேகமா போலாம். 2வது கூட்டம் இணங்காதவர்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இதுல அந்த சொல்றதுலயாவது ஒரு இணக்கம் இருக்கட்டுமே. இப்ப இந்த சொல்றீங்க தானே, இதுலயாவது ஒரு இணக்கம் இருக்கட்டும். திரும்ப சொல்றேன், குத்துப்பட்டால் பேதுரு போல மனம் திரும்பு. என் வேலை, நான் ஒரு கோழி, சேவல், கூவுறது என் வேலை. சத்தம் கேட்டு குத்துப்பட்டால் மனம் திரும்புறது உன் வேலை. திமிர்த்தனம் காட்டினா தூக்கில் போய் தொங்குவாயாக. என்ன பாஸ்டர் சாபம் போடுறீங்களா? இல்லைங்க. மனம் திரும்பின பேதுரு அப்போஸ்தலர்களில் பிரதானமானான். திமிரு காட்டின யூதாஸ் சொல்லுங்க தூக்கு போட்டு தொங்கினான். கூவுறது என் வேலை. யாரெல்லாம் சொல்லுங்க? இணங்காதவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், துரோகிகள். வசனம் எங்க இருக்குது? 3வது வசனமும் 4வது வசனம். நான் அங்கங்க இருந்தே பொறுக்கி எடுக்கிறேன். யாரெல்லாம் சொல்லுங்க? சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க. இணங்காதவங்க, சுபாவ அன்பே இல்லாதவங்க. அடுத்தது சொல்லுங்க. பகைக்கிறவங்க. நல்லவங்களை எல்லாம் பகைச்சிருவாங்க. பகைக்கிறவங்க. அடுத்தது துரோகிகள். கூட இருந்துட்டே துரோகம் பண்ணுவாங்க. இந்த 4 பேர், இந்த 4 பேரையும் ஒரு தடவை கூட சொல்லுவோம். பேசுங்க. இணங்காதவர்கள். எங்க இணங்க மாட்டாங்க. இணங்குறதுன்னா என்னதுங்க? நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். இணங்குறதுன்னா என்னது? இணங்குறது. இணங்காதவை அப்படின்னா, இப்போ சில பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்போம். ஸ்கூலில் எல்லா மாதமும் அந்த டீச்சர்ஸ் நம்மளை கூப்பிட்டு விடுவாங்க, ப்ரோக்ரஸ் கார்டெல்லாம் தந்து. அப்போது பிள்ளைய பற்றி கேட்குறோம். பையன் எப்படி? நான் பிள்ளைகளை கொண்டு விடும்போது சின்ன வயசுலலாம் இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். அப்போ டைம் இருந்து போகிறதுக்கு. அப்போ போய் கேட்கும்போது சொல்லுவாங்க, எல்லாம் ஓகே தான் பஸ், ஆனால் உங்கள் பையன் யாரு கூடயும் சேர மாட்டாங்கிறான். பையனை இங்கிருந்து நாடு கடத்தி. எனக்கு அது பெரிய நஷ்டம். இதெல்லாம் வாசிக்க ஆள் இல்லை. அப்போ இங்கிருந்து ஆனால் தூரத்தில் கொண்டு சேர்த்தது எதுக்கு அப்படின்னா, 12 வரை படிச்சு முடிக்கிறது வரைக்கும் 12 வரை ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கிறான். கூட படிச்ச பசங்களாவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணுமா? அப்படி ஒண்ணுமே கிடையாது. சரி, 12, 16, 17 வயசு வரை சர்ச்சுக்கு வர்றான். சரி, இங்கேயாவது யாரு கூடயாவது ஒரு ஃப்ரெண்டு? அதுவும் கிடையாது. அவனுக்கு அப்பா, அம்மா, தங்கச்சி, வீட்டுக்குள்ள அடிதடி. வீட்டுக்குள்ளே தான் பார்த்தேன். இது சரிப்பட்டு வராது. இவன் 4 பேர்கிட்ட பழகணும். அதான் அங்க கொண்டு சேர்த்து நல்லதாய் போச்சு. இப்ப நிறைய ஃப்ரெண்டு, அண்ணமார்கள் எல்லாம், பெரிய பெரிய சீனியர்கள் எல்லாம், ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் டெய்லி பேசுவான். இப்படிமா குட். அதுக்கு தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. பேச மாட்டேங்கிறாங்க. அதனால மிஷம் இணங்காதவன் இல்லை, அப்படி சொல்லல. அது இது இந்த இணங்குறதுன்னு என்னன்னு புரிஞ்சுச்சா? யாரு கூட ஒட்ட மாட்டோம்ப்பா. நாங்களே யாரு கூட ஒட்ட மாட்டோம். நாங்க தனி கட்சி. அப்பா கூடயும் ஒட்ட மாட்டோம், அம்மா கூடயும் ஒட்ட மாட்டோம், பிள்ளை கூடயும் ஒட்ட மாட்டோம், மருமகா கூட ஒட்டுறதுங்கிறது
மாமியார் கூட ஒட்டுறதுங்குது அப்போ என்ன கஷ்டம். அது அது ஒட்ட மாட்டேங்குது, இணங்க மாட்டேங்குது. புருஷன் வேணுமா, புருஷனுக்கு அப்பா வேண்டாமா? இது என்ன கதையா இருக்கு? புருஷன் வேணும், ஆனா புருஷனுக்கு அம்மா வேண்டாம். அந்த மனுஷனை ஒரு 28-30 வயசு வரைக்கும் பத்தி பத்தி வளர்த்துருப்பா. அதுவும் இந்த அம்மா தான் ரொம்ப வளர்ப்பா ஆம்பளை பிள்ளைகளை. அப்போ 10-28 வயசு வரையும் வளர்த்த அந்த தாய் வேண்டாமா, ஆனா புருஷன் வேணுமா? எங்கேயோ போய் இடிக்குது. இதெல்லாம் வீடுகளுக்குள்ள ஆரம்பிக்குது. நான் பேசுற இந்த நாள் இணங்காதவர்கள் சொல்லுங்க, அன்பில்லாதவர்கள், பகைக்கிறவர்கள், துரோகம் பண்ணுகிறவர்கள், இந்த 4 கூட்டத்தாருக்குள்ளே ஒரு அசுத்தாவி இருக்கிறது. அந்த அசுத்தாவிக்கு பெயர் பிரிவினையினாவி. இயேசுவின் நாமத்தில் அது வெளியே போவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் அது வெளியே போவதாக. உன் வீட்டை விட்டு வெளியே போவதாக. உன் குடும்பத்தை விட்டு வெளியே போவதாக. அல்லேலூயா. முதல்ல உனக்குள்ள இருந்து வெளியே போவதாக. ஆமென். உனக்குள்ள இருந்து வெளியே போவதாக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சபை என்பது பிதாவாகிய தேவன், ஒரு தகப்பன், அந்த ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாய் இயேசுவின் இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களாய் ஒரு குடும்பத்தாராய் தேவனை ஆராதிக்கிறீர்களோ. ஆமென். நம்ம எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள். ஆமா என்றால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்க உயர்ந்தவனும் இல்லை சொல்லுங்க, தாழ்ந்தவனும் இல்லை, படித்தவனும் இல்லை, படிக்காதவனும் இல்லை. எல்லாரும் சபைக்குள்ளே கர்த்தருடைய பார்வையில் சொல்லுங்க சமம். ஆமென். 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 என்ன கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாபா. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி. ரிபுலா ஹத்துரா திமனா சங்கல ரிதுலு. ஸ்தோத்திரம். அடிக்கடி சண்டை, அடிக்கடி கோபம், அடிக்கடி வைராக்கியம், அடிக்கடி பகை. ஒன்று இணங்கவே மாட்டாங்குது. இணங்க விடாம, ஒன்றுக்கொண்டு இணங்க விடாம, ஒன்றுக்கொண்டு பிரிய வச்சு போராடுகிற பிரிவினையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதா. போகணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். நான் வேற ஒன்றும் கேட்க போறதில்லை பாஸ்டர் ஐயா. இந்த பிரிவினை ஆவி ஹல்லேலூயா வேற எங்க இல்ல, அது எனக்குள்ளே இருந்து அடிக்கடி என்ன என் மேல போராடிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அது என்ன விட்டு வெளியே போட்டும் பாஸ்டர். எத்தனை பேர் அப்படி சொல்வீர்கள்? அவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். என் வார்த்தை மூலமா என் குடும்பம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. என் பேச்சு மூலமாக ஒன்னா இருந்து என் குடும்பம் இன்னைக்கு 2ஆ நிக்குது. ஆமென். பிரிவினை ஆவியை வச்சுக்கிட்டு நீ பரலோகத்து போலாம்னா எப்படிங்க? இயேசு ஜெபிச்ச ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே, நீங்களும் நானும் ஒன்னா இருந்தது போல இந்த சீஷர்கள் 12 பேர் தான், இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் இருக்க நான் உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். சபைனாலே ஐக்கியம் இருக்கணும், குடும்பனாலே ஐக்கியம் இருக்கணும், குடும்ப வாழ்க்கைனாலே ஐக்கியம் இருக்கணும். கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஒரு ஐக்கிய உறவு இல்லை என்றால், ஐக்கியம் இல்லை என்றால், யூனிட்டி இல்லை என்றால், ஹல்லேலூயா, உன் பிள்ளைகள் ஆமென் தாறுமாறாய் போய்விடுவார்கள். எஸ், நீ பிள்ளைகளை சொல்லி கூட்டு சொல்லாதே. படிப்பு சரியா வரல, வாழ்க்கை சரியா வரல, அது சரியா வரல, இது சரியா வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புருஷனும் மனைவியும் ஒரு இணக்கத்துக்குள்ளே வருவீர்களாக. ஆமென். இணங்க விடாமல் பிரிக்கிற பிரிவினையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தாயையும் பிள்ளைகளையும் பிரிக்கிற பிரிவினையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. என்ன சத்தமா சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. சபைக்குள்ளே குரூப்புகளை உண்டாக்கி, ஆமென், பொலிட்டிக்கலை உண்டாக்கி, சர்ச் பொலிட்டிக்கலை உண்டாக்கி, ஹல்லேலூயா, கூட்டமாய் பிரிக்க வைக்கிற
பிரிவினையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், வெளியே மாட்டோமாமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், வெளியே மாட்டோமாமே. இணங்க விடாமல் அன்பின் ஐக்கியம். உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படின்னா, அன்பு என்கிற கயரால் கட்டப்பட்டவன். உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஸ்தோத்திரம். எனக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? நான் யாரு, நீங்க யாரு? உங்களுக்கு எனக்கு என்ன தொடர்பு? ஒரு தொடர்பு இல்லை, ஆனா ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு? இயேசுவின் அன்பினால், இயேசுவின் அன்பு என்கிற கயரால் நாம் எல்லாம் ஒன்றாக கட்டப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளே அசைவாடுவது ஒரே ஆவி. ஆமா என்றால் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். அந்த ஆவிக்கு பெயர் பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. இந்த அன்பின் கயரை வெட்டி பிரிக்க பார்க்கிற பிரிவினையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக, வெளியே போவதாக. ஆமென். வெளியே போவதாக, வெளியே போவதாக. உனக்கு எங்க வீட்டுக்குள் இடமில்லை என்று சொல்லுகிறேன். உனக்கு எங்க சபைக்குள்ள இடமில்லை என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். எச்சரிக்கை. நாங்கள் சில காரியம் செய்வது உண்டு. சில காரியம் காரணம், சில நேரங்களில் விடுதலை ஊழியம் செய்யும் போது அனுபவம், வசனத்தில் எங்க இருக்கு அப்படியெல்லாம் கேட்டக்கூடாது. ஒரு அனுபவம். சிலருக்கு ஜெபம் பண்ணும்போது சிலருக்குள்ள இருக்கிற பிசாசு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்குள்ளேயும் ஏறி உட்கார்ந்துரும். அப்ப அதனால அப்படி ஏறி உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க சொல்வது உண்டு, நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. எதுக்கு கவனமா இருக்கிறது சொல்றதுன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குது, அந்த பிசாசு அங்க நுழைஞ்சிடக்கூடாது. அந்த ஒரு ரீசன் தான். அல்லாம நீங்க பேசுறதுனாலையோ, நீங்க ஒன்னா இருக்கிறதுனாலையோ, நீங்க என்ன பண்ணதுனால எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன ஸ்டீவன், என்ன சோர்ந்து போயிட்ட? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. இப்போ விக்னேஷும் அவன் வீட்டுக்கு வர்றதுனாலையோ, நீ அவன் வீட்டுக்கு போகிறதுனாலையோ, வரும்போதும் ஒன்றா தான் வருவீங்க, போகும்போதும் ஒன்றா தான் போவீங்க. அதில் எனக்கு என்னப்பா? எனக்கு ஏதாவது இல்லை, நான் எனக்கு அதை சொல்லியிருக்கேனா? எனக்கு அதில் பிரச்சனை இல்லைங்கிறேன். நான் தான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன். நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு அண்ணனாவது உன் வீட்டுக்கு வரட்டுமே. போகிறதுல பிரச்சனை இல்லை. இந்த போயின பிறகு அங்க உட்கார்ந்து நீங்க பேசுவீங்க பாத்தீங்களா, எந்த கதை தான் வரும்? சர்ச்சில் வந்து ஃப்ரெண்ட் ஆனவங்க ஒன்னா கூடுனா என்ன கதை தான் பேசுவோம்? கேட்டீங்களாக்கா? போன வாரம் அவரு பிரசங்கம் பண்ணார்ல, அவரு எவரு? எவரு? நான் கேட்க எவருன்னு கேட்டேன். போன வாரம் அந்த ஆளு பேசினாரு, கேட்டீங்களா? நீங்க அந்த ஆளு பிரசங்கம் பண்ணதை பார்த்தீங்களா? உங்களுக்கு நேர கையை நீட்டி நீட்டி பேசினாரு. அந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு. எந்த ஆளு? பேசுங்க, எந்த ஆளு? என்ன அவரு, என்ன அந்த ஆளு? நீங்க நினைக்கிறீங்களா நான் உங்க வீட்டு வேலைக்காரன்னு? நான் இயேசுவுக்கு வேலைக்காரன். கனம் பொருந்தின ஊழியம் செய்கிறவன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஆமென். எனக்கு இருக்கிற கனம் என்ன?
என் அழைப்பின் கனம் என்ன, என் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் கனம் என்ன, இதை இங்க உங்களுக்கு தெரியாது. என் கூட வாங்க, நான் ஊழியத்துக்கு போகிற இடங்களில் அப்போது புரிந்து கொள்வீர்கள். ஆமென். Who I am. உங்களை விட எனக்கு கொஞ்சம் காசு கம்மியா இருக்குன்னு, உங்களை விட எனக்கு கொஞ்சம் படிப்பு கம்மியா இருக்குன்னு, உங்களுக்கு நிலமும் வீடும் சொந்த வீடெல்லாம் இருக்கு, எனக்கு அது இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த ஆளா? இல்ல உங்களை விட ஸ்டேட்டஸ்ல குறைஞ்ச உடனே அந்த ஆளா? அப்ப இப்படி பேச ஆரம்பிக்கும் போதே நீ புரியணும், ஓஹோ இது பிரிவினையின் ஆவி பேசுது. இந்த அக்கா பேசல, இந்த அண்ணன் பேசல, பேசுறது யார் பேசுறா? பிரிவினை ஆவி பேசுது, வலு சர்ப்பம் பேசுது. உடனே நீ சுதாரிச்சுக்கணும். நீங்க எங்க சர்ச்சுக்கு போறீங்க? அது இந்த இடத்துல. உங்க பாஸ்டர் அங்கேயா போறீங்க? உங்களுக்கு உடனே என்ன வரணும்? ஆமா அங்கதான் போறேன். அங்க வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். சொல்லணுமா வேண்டாமா? நிறைய முகம் மாறுது, மாறினாலும் பரவாயில்ல. நான் இதுக்காகவே சொல்லுது, கவனமா இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் படிக்காதீங்க. வந்தீங்களா, கர்த்தரை ஆராதிச்சீங்களா, ஆசீர்வாதம் பெற்றீங்களா, போயிட்டே இருங்க. எதுக்கு சொல்லுது? இந்த பிரிவினையின் ஆவி உங்களை பிரிக்க கூடாதுங்கிறதுக்காக. எத்தனை குடும்பம் வெளியே போச்சு தெரியுமா? இதனால எத்தனை பேர் வராம போறாங்க தெரியுமா? எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் மேல இருக்கிறவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க, இயேசுவின் நாமத்தில் பிரிக்கிற பிரிவினையின் ஆவி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் உண்டு, சொந்த கூட பரப்பு கிட்ட பேசாதவங்க. நானே நிறைய பேர் சொன்னேன், பிரதர் இப்படி இருந்த குடும்பத்துக்கு விடுதலை வராது, உன் தம்பியிட போய் பேசுங்க. அப்படி பேச போயிட்டு பேசாதவங்க உண்டு. நான் சொல்லி கூட பேசாதவங்க உண்டு. இங்க இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். இங்க உண்டாளு. நான் சொன்னேன், போய் பேசுங்க, அதை கிளியர் பண்ணுங்க. நீ போகும்போது என்னத்தை கொண்டு போக போறான்னு கேட்க. பிரிஞ்சு 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 கொஞ்சம் யோசிங்க பாப்போம். கூட பிறந்த சகோதரர்கள் கூட பேச்சு கிடையாது, பெத்த பிள்ளைகள் கூட பேச்சு கிடையாது, புருஷன் கூட பேச்சு கிடையாது, புருஷன் குடும்பத்து கூட பேச்சு கிடையாது, சபையில யாரோடையும் பேச்சு கிடையாது. பேசுங்க. அப்ப யாரோடையும் நான் இணங்க மாட்டேன். அது எனக்கு செட் ஆகாது. உனக்கு செட் ஆகாதுக்கு என்ன சிமெண்ட் கலவையா உள்ள போடணும்? ஏன் செட் ஆகாது? உனக்குள்ள இருப்பது பரிசுத்த ஆவி தானே. என் பரிசுத்த ஆவியானவர் செட் ஆக்க மாட்டாரா? அதை கிளியர் ஆக்க மாட்டாரா? எனக்கு அவங்களுக்கு ஒத்து போகாது. ஏன் ஒத்து போகாது? உனக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி தானே. திருவிருந்தல்ல எவ்வளவு தைரியமா வந்து எடுக்கிறீங்க. எனக்கு எழுப்பி நிறுத்தி கேட்க தெரியாமல்ல. போட்டும் போட்டுன்னு விடுறேன். போட்டும். அந்நிய பாஷையில கேட்டா வானம் இடிஞ்சு கீழே விழுந்துரும். இயேசுவே, நான் நினைப்பேன் இயேசுவே பல நேரம் நீ பேசுற பாஷையை கட்டு சிரிச்சிருவாரோன்னு எனக்கு இருக்கும். அபிஷேகம் அந்நிய பாஷையும் ஆனா யார்கிட்டையும் ஒரு இணக்கம் கிடையாது. எங்க அன்பு ஐக்கியம் இல்லாத அந்நிய பாஷை என்ன? அந்நிய பாஷை மனுஷர்களுடைய பாஷை பேசினாலும் தூதர்களுடைய பாஷை பேசினாலும் எனக்கு அன்பு ராவிட்டால் நத்திங், நான் ஒண்ணும் இல்லை.
பாவத்தையும் மூடும். இட் கவர் ஆல் தி சின்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ். அன்னைக்கு அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க தெரியுமா? அன்பு அதை மூடும், எரஸ் பண்ணும். சரி போட்டோம், ஏதோ இதுல பண்ணிட்டாங்க. உனக்குள்ளே இருப்பது கிறிஸ்துவின் அன்பு. உங்களையும் உங்க குடும்பத்தையும் உன்னையும் உன்னை சார்ந்திருக்கிறவர்களையும் பிரிக்க பார்க்கிற பிரிவினையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு வெளியே போவதா. கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன். உங்களுக்கு ரசிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சுதான் இதை நான் பேசுறேன். அப்ப கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரிவினையை கொண்டு வருகிறவன் வெளியே போவானா? பிரிவினையின் ஆவியும் வெளியே போவதா? ஆமா என்றால் ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே பாப்பாமே. ஹல்லேலூயா. 2 தான் சொல்லியிருக்கிறேன், 6 சொல்லி தான் நான் ஆமென்னு சொல்லுவேன். இன்னைக்கு நீங்க எப்படி நெளிஞ்சு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நம்பர் 3, இனி கொஞ்சம் ஸ்பீடா போகலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூணாவது வசனம் எங்க இருக்கு அப்படின்னா 3வது அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதானே படிச்சுட்டு இருக்கிறோம். 2வது வசனத்தில் பாருங்க, நான் இப்ப சொல்ல போறது தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அப்ப எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் இருக்கு அதுல. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாம் இந்த இப்ப அல்லேலூயா சொன்னதெல்லாம் தாத்தா பாட்டிகள் மட்டும்தான் சொல்றாங்க. ஏன்னா எங்க காலத்துல சொல்லு பேச்சு கேட்கலன்னா உரிச்சி உப்பு கண்டம் வச்சிருவாங்க. வரையா இங்க இருக்கிற ஒரு 50 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு கட்டாயமா அடிபட்ட ஒரு பாடு, ஒரு லைன் உடம்புல எங்கேயாவது கட்டாயமா இருக்கும். அது ஒண்ணுல வீட்டுல பட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்கூல்ல பட்டிருப்பாங்க. அடிபட்டவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமா இருக்காங்க. இப்ப வீட்டுல அடிச்சாலும் போலீஸுக்கு போயிரும். வீட்டில் அடிச்சா போலீஸுக்கு 100க்கு ஃபோன் பண்ணி விடுவேன். வீட்டில் அடிச்சாலும் போலீஸுக்கு போயிரும். ஸ்கூல்ல பின்ன சொல்லவே வேண்டாம், கவர்மெண்ட் சட்டமே போட்டுருச்சு அடிக்கப்படாது. பின்ன கீழ்ப்படுதல் எங்கிருந்து வரும்? சரி, the spirit of disobedience. ஆதாம் செய்த பாவம் பழம் சாப்பிட்டதல்ல, கீழ்ப்படியல. தேவன் சொன்னதை கீழ்ப்படியல, அங்க ஆரம்பிச்சது. சவுலை ராஜஸ்தானத்திலிருந்து கர்த்தர் தள்ளி விடுகிறார். கர்த்தருக்கு சொல்லுகிற விஷயம், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். புரியலையா? கையை தட்டி குதிச்சு துள்ளி அந்நிய பாஷை பேசி எல்லாம் பண்ணுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். கீழ்ப்படுகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எலும்பி முன்னுக்கு வர வந்து உட்கார சொன்னேன். ஒரு இன்ச் அசையல. ஏன்? நல்ல ஸ்ட்ராங்கா இரும்பு போட்டு கான்கிரீட் போட்டு பிசாசு சொன்ன உட்கார வச்சிருக்கோ. சொல்லுவது ஒரு கனம் இந்த ஊழியக்காரன் அல்லவா? அசைய கூடாதா? அசைய கூடாதான்னு கேட்டேன். அப்ப நீ
என்ன பண்றீங்கன்னா, நீங்களே உங்களுக்கு தெரியாமலே வெளியே போற பிசாச பிடிச்சு உட்கார வைக்கிறீங்க. கீழ்ப்படிய பழகு. அதுக்கு 1000 சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நான் அதனால இப்ப யார்ட்டும் பேச போறதில்லை, எதுக்குன்னு சொல்ல போறதில்லை. என்னன்னு வசனம் வச்சு பேசலான்னு நினைச்சிட்டேன். வசனம் வல்லமை உள்ளது. உபதேசம் பண்ணி யூஸ் இல்லை. நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி யூஸ் இல்லை. உடனே அது கதையா போகுது. நான் சொல்றது ஒரு விஷயமா இருக்கும், ஆனா என் காதுக்கு 11வது நபர் என் காதுக்கு கொண்டு வர்றது வேற விஷயமா இருக்கு. உடனே கோல் கப்பீங்களா பாஸ்டர், எனக்கு வேற வேலையும் தொழில். கீழ்ப்படிய பழகுவாயாக, கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருப்பாயாக, பெற்றோருக்கு கீழ்ப்படிவாயாக. பிள்ளைகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியும். obey your parents. நான் உங்களை சொல்றேன், பிள்ளைகளே, நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சால் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உன் தாயும் தகப்பனும் உன் தலையில கை வச்சு நீ நல்லா இருன்னு ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க பாத்தியா, அதுதான் உனக்கு உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அவங்க சொல்லுகிற வார்த்தை அப்படியே உன் தலை மேல் ஆசீர்வாதமாய் வந்து தங்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தான், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தான், யாக்கோபு 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். ஆமா என்றால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆசீர்வாதம் அவர்கள் தலை மேல் வந்து உட்கார்ந்தது உண்மை என்றால், உன் தாயும் தகப்பனும் உன் தலை மேல் கை வைத்து நல்லா இருப்பான்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க பாருங்க. அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் உனக்கு வந்து பலிக்கும். பகைக்காத, பெற்றோரை பகைச்சிடாத. obey your parents. ஹல்லேலூயா. 2 கை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்க பாப்பாமே. சொல்ல மாட்டேங்கிறீங்க, பலமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. உனக்கு பாடம் சொல்லி தருகிற உன் ஆசிரியர்களுக்கு சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. ஒபே பண்ணுவாயாக, கீழ்ப்படிவாயாக. ஐயோ, இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் அவா இருக்கல, அவா டீச்சரை, அவா அதுக்கு ஒரு 1000 பேர். அந்த மெயின் சுவிட்ச் இருக்குல்ல, மெயின் சுவிட்ச். ஹல்லேலூயா. ஹெட் மாஸ்டருக்கு பேரான் மெயின் சுவிட்ச். ஓ ஹல்லேலூயா. அந்த சட்டி மண்டை, அவர் கொஞ்சம் வழுக்க மண்டையா, அந்த சட்டி மண்டையை நேத்தைக்கு பெரம்பெடுத்துட்டு வாராண்டி. பேசுறத ஸ்கூல்ல பிள்ளைகள் பேசுறத கேட்கணும். என் பிள்ளையும் பேசுறா இல்லையா? ஹல்லேலூயா. அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகமா இந்த ஸ்கூல் கதை பேசும். வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் பண்ணுவாளுங்க. யாருக்கு? கூட படிக்கிற பிள்ளைக்கு. அவ அங்க இருந்து பேசுவா, இவன் இங்க இருந்து பேசுவா. பக்கத்துல உட்கார்ந்து கேட்டு பார்க்கணும், அப்பதான் தெரியும் ஐயோ என்ன கீழ்ப்படிதல்னு. உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. மாதா பிதா குரு தெய்வம்னு ஏன் முன்னாடி சொல்லி வச்சாங்க? அந்த குருக்கள் நமக்கு ஒழுக்கங்களையும் பாடங்களையும் வாழ்க்கை முறைகளையும் கற்று தருகிறவர்கள். நீ நல்லா இருன்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை அப்படியே நமக்கு பலிக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். ஆமா என்றால் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இல்ல பேசுங்க, கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் உங்களுக்கு ஆவிக்குரிய வசனங்களை கற்றுத் தருகிற ஒரு குருவாக கர்த்தர் இந்த ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். ஆமென். அதுதான் சபைக்கு சொல்வது, உங்கள் போதகர் சொல்லுவதற்கு கீழ்ப்படியுங்கள். ஆட்டினுடைய நிலை என்னன்னு மேய்ப்பனுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா? என்ன டாக்டர் உங்க நிலை என்ன? நீங்க எப்படி இந்த சர்ச்சுக்கு வந்தீங்க? என்னென்ன கட்டு இருந்தது? எதெல்லாம் அவந்திருக்கு, எதெல்லாம் அவரலை, எதெல்லாம் போயிருக்கு, எனக்கு மட்டும்தான் தெரியும். சசி என்ன? ஆமாவா இல்லையா? நீங்க என்ன நிலைமையோடு வந்தீங்க? என்னென்ன கட்டு இருந்தது? எது உடஞ்சிருக்கு, எது போயிருக்கு, எது போகலை, அதை எப்படி ஜெபிக்கணும்? இப்போ இருக்கிற கட்டு என்ன? இப்போ இருக்க நிலை, உங்க ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி என்ன? நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு வசனம் தெரியும், இந்த இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் அந்த சபை பாஸ்டருக்கு தான் தெரியும். நான் என்ன பண்ணுவேன்? 2 நாள் ஜெபத்துக்கு 3 நாள் ஜெபத்துக்கு ஊழியக்காரங்களை கூப்பிடுவேன். அவங்க பெரிய தீர்க்கதரிசி தான், பெரிய வரமுள்ளவர்கள் தான். நான் யாரை குறைச்சு மதிப்பிடல. ஆனா தயவு செய்து அப்படிப்பட்டவர்களை தேடி நீ போகாதே. Without the permission of your pastor,
உங்க போதகருடைய அனுமதி இல்லாம போகாதன்னு சொல்றேன். என்கிட்ட ஒருத்தங்க கேட்ட சொன்னாங்க, பாஸ்டர் பாஸ்டர் எனக்கு ஞாபகம், பால் சாமச்சன் என்னுடைய ஃப்ரெண்டு, பிரைஸில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்து கடைசி ஒரு நாள் வந்து ப்ராஃபட்டிக்கெல்லாம் ஊழியம் பண்ணார் ஒரு தம்பி. ஹல்லேலூயா. இங்கே 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 வர்றதுக்காக கனடாவிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்தாப்புல. ஹல்லேலூயா, மறக்க மாட்டேன் அதெல்லாம். அவர் பயங்கரமாக அப்படி ஊழியம் செய்து முடிச்ச உடனே பிரைஸலோட எல்லாரும் போய் நம்பர் வாங்கினாங்க. அவனுக்கு தெரியும் என்னை அவருக்கு தெரியும், அவரை எனக்கு தெரியும். நான் கண்ணை காட்டிட்டேன், கொடுன்னு சொல்லிட்டேன். நம்பர் எல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவர் இங்கேருந்து கார் எடுத்து புனலூர் போகிறதுக்கு முன்னாலேயே இங்கேருந்து ஒரே ஃபோனு. அவர் ஃபோனே எடுக்கலை. ஏன்னா அவருக்கு தெரியும் கஷ்டம் என்னன்னு. ஃபோனே எடுக்கலை. நம்ம ஆளுகளுக்கு உடனே வருத்தம் ஆயிடுச்சு. 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு, 5 நாள் போச்சு, 1 வாரம் போச்சு. 2வது வாரம் என்கிட்ட வந்து அந்த 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 கனடாவில் இருந்து வந்த பாஸ்டர், ஏன் கனடாவில் இருந்து வந்த பாஸ்டருக்கு நம்பர் வாங்கினியே, அதுக்கு முன்னால கேரளாவில் இருந்து ஒரு பாஸ்டர் பாவம் வந்து 3 நாள் கத்துனாரே, அவருக்கு நம்பர் வாங்கல. கனடா, அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ், பிரான்ஸ், லண்டன், இந்த நம்பர் மட்டும் தான் நமக்கு வேணும். என்ன ஒரு இருதயம் பாருங்க. அந்த கனடா பாஸ்டர் நான் போன் பண்ணிட்டு எடுக்கவே இல்லை. நான் சொன்னேன் அவர் எடுக்க மாட்டாரு. நான் கேட்ட எதுக்கு போன் பண்றீங்க? இல்ல பாஸ்டர், அவரை எங்க வீட்டுக்கு கூப்பிட வச்சு ஒண்ணு எங்க வீட்டுல வந்து கட்டாவுத்து ஜெபிக்கணும். சபையில அவர் அதை கட்டா கனடாவில இருந்து அவர் வந்து வீட்டுல அவங்க போறாரு. அப்ப நான் சொன்னேன், சரி நான் கூப்பிடட்டுமா? சரி சரி கூப்பிடுங்க பாஸ்டர். கனடாவில இருந்து அவர் வரணும், டிக்கெட் போட்டு கொடுக்கணும். நான் எவ்வளவு ஆகும் பாஸ்டர்? நான் சொன்னேன், ஒரு வர்றதுக்கு ஒரு 1.5 லட்சம், போறதுக்கு ஒரு 1.5 லட்சம் ஃப்ளைட் டிக்கெட்டு. நான் அவரை வேறு சும்மா விட முடியாது. அவருக்கு எப்படி ஒரு 10,000 கொடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கான ஆங்கிறீங்களே, வேண்டாமா? அவர் வர வேண்டாமா? அவர் சொந்த கை காசு போட்டு தான் வருவாரா? அப்புறம் நான் சொன்னேன், சரி நான் அவரை கூப்பிடுறேன், அவர் தனியா வர மாட்டேன், நானும் வர. இல்ல பாஸ்டர், எங்களுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா ஜெபிக்கணும். இது எனக்கு புரியவே இல்லை. அப்போ சர்ச்சில் பாஸ்டர் வேண்டாம், அதனால தான் கட்டு உடையல, அதனால தான் விஷயம் போகலை. நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி என்னை விட அவர் கிருபை இருக்கு, நீங்கள் தேடி போகிறீங்களா போங்கன்ட்டு. நீங்கள் யாரை வச்சுனாலும் ஜெபம் நடத்துங்க, யாரை வச்சுனாலும் பண்ணு, ஆனால் உனக்கு வசனம் கற்று தருகிறவனுக்கு நீ கீழ்ப்படிவாயாக, கீழ்ப்படிவாயாக. அப்போ கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். முன்னும் மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த அப்படி சொல்லிவிட்டா, இப்படி சொல்லிவிட்டா, அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட, உனக்கு என்ன? அவன் உனக்கு மேல் அதிகாரியா, நீ கீழ்ப்படிவாயாக. வேலைக்காரர்களே, உங்கள் எஜமானனுக்கு கீழ்ப்படியுங்கள். The spirit of disobedience. சிலது நான் சொன்னா நல்லா இருக்காது. அப்ப கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கீழ்ப்படியாமை என்கிற நிறைய பேருக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். முழங்கால் போட சொன்னா போட மாட்டாங்க. திமிரா ஏன்ட்ட எதிர்த்து பேசி, எதுக்கு நான் போடணும்? நான் போட்டாங்க போட்டுங்க. நான் இப்ப எல்லாம் இந்த சொரணை இல்லாத எரும மாடு மாதிரி ஆயிட்டேன். கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்காமலும் எதையும் கண்டுக்கிறது இல்லை, அப்படியே போறேன். ஏன் தெரியுமா? கீழ்ப்படியாததுனால. சொன்ன பேச்சு கீழ்ப்படிஞ்சா உயிரை கொடுத்து ஜெபிக்க நான் தயார். கீழ்ப்படியலன்னு சொன்னா எனக்கு 1000 வேலை இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற 1000 வேலைகள் கர்த்தர் எங்க கையில தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஆமென். இல்லங்க, இன்னும் பலமாய் சொல்லுங்கள். பலமா இன்னும் பலமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் பலமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
அப்ப 3 ஆவிகளை பேசினேன். சொல்லுங்க. முதல் ஆவிக்கு பெயரு சுகபோக ஆவி. இரண்டாவது ஆவிக்கு பெயரு பிரிவினையின் ஆவி. ஹல்லேலூயா. மூணாவது ஆவிக்கு பெயரு கீழ்ப்படியாமையின் ஆவி. the spirit of disobedience. இனி 3 சொல்லணும். 1 மணி ஆயிருச்சு. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறதும் அப்படிதான் இருக்குது. ஆனால் அதில் வேகமாய் சொல்லி போகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமே. பலமாய் சொல்லுங்களே கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. நாலாவது ஸ்பிரிட், the fourth spirit. அந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க ஹல்லேலூயா பாருங்களேன். அந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்களேன். praise the lord, praise the lord, praise the lord. ஹல்லேலூயா. எங்க இருக்குது? 3வது வசனத்துல பாருங்க. 3வது வசனத்துல அவதூறு செய்கிறவர்கள். சொல்லுங்க. எதுன்னு சொல்லுங்க? அவதூறு செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. இனி 2ஆம் வசனத்துல 3வது வரியில பாருங்க, தூஷிக்கிறவர்கள். மாத்தி இருக்கும். தூஷிக்கிறவர்களும் அவதூறு செய்கிறவர்களும். இந்த ஆவிக்கு பெயரு தூஷணத்தின் ஆவி. இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. தூஷண ஆவி. இந்த தாவீதை சிமேயி தூஷித்தான் பாருங்க. அதாவது தூஷணம்னா என்னன்னு சொல்லவா? சொல்லணும். நீங்க அமைதி ஆயிட்டீங்க, பரவாயில்ல. தூஷணம்னா என்னன்னா, 3வது ஒரு நபரை குறித்து, இப்ப நானும் ஸ்டீபன் தம்பியும் இதுல உட்கார்ந்து பேசுறோம். நான் முதல் ஆள், அவர் 2வது ஆள். நான் இப்ப பேசுறேன். நான் பேசும்போது அந்த இடத்தில் இல்லாத 3வது ஒரு தேர்ட் பர்சனை குறித்து, அது யாரா இருந்தாலும் 3வது ஒரு நபரை குறித்து, அவர் செய்யாத காரியத்தை அவன் செய்தான்னு சொல்லி கதையா கட்டி நூலை சேலையாக்கி துரும்ப தூணாக்கி இவங்கிட்ட நான் பேசுறதுக்கு பெயர் தூஷணம், அவதூறு. நிறைய பேர் இது சுபாவம் நினைக்கிறாங்க. இது சுபாவம் அல்ல, இது தூஷண ஆவி, அசுத்தாவி. அது இது வலு சர்ப்பத்தின் ஆவி. வாய திறந்த தூஷணம் பேசிட்டே இருக்கும். யாராவது அப்படி ஓங்கிட்டு வந்து யார குறித்தாவது தூஷணம் பேசினா நீ உடனே புரிஞ்சுக்க, அந்த பொம்பளை பேசல, பொம்பளைக்குள்ள இருந்து அசுதாவி பேசு. நீ அதை கேட்டுட்டு அப்படியா அப்படி கேட்டனா அந்த ஆவி உனக்குள்ள வந்துடும். நீ என்ன பண்ணுவ? அவ சொன்னத உள்ள வந்துட்டா, அந்த ஆவி வந்துட்டா, நீ அடுத்த ஆளுக்கு போன் பேசுவ. இதை நீ அங்க சொல்லுவ, இந்த ஆவி அங்க போகும். தூஷணாவியால் நீ நிரப்பப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 5. ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் முடிக்கிறேன். என்ன அழகா அல்லேலூயா சொன்னாங்க பாருங்க. பார்த்தீங்களா? முடிக்கிறேன்னு சொன்னோன்னா அல்லேலூயா சத்தமா வந்துச்சு. பரவாயில்ல. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஆமென். பரவாயில்ல, சொல்லுங்க. கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. 4வது வசனம் பாருங்க. துரோகிகள். அது சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன். துணிகரம் உள்ளவர்கள். துணிகரம். எஸ். அடுத்த இருமாப்பு. துணிகரம். அதுல 2 எண்ணம் இருக்கு. துணிகரம், இருமாப்பு. இனி 2வது வசனத்துல பாருங்க. வீம்புக்காரர். இதெல்லாம் ஒரே குரூப்பா இருக்கும் பாருங்க. அகந்தை உள்ளவர்கள்.
வீம்பு, இருமாப்பு, அகந்தை, துணிகரம். உன்னோட சொல்லுகிறேன், இருமாப்பு, வீம்பு, அகந்தை, துணிகரம். சிலெல்லாம் வீம்பு பிடிச்சிருப்ப. நான் பிடிச்ச முசலுக்கு தான் 3 கால், நான் சொன்னதான் சரி. இருமாப்பு, மேட்டிமை, வீம்பு, சில துணிகரமா செஞ்சிருப்பாங்க. துணிகரமா பேசுறது, துணிகரமா செய்யறது, துணிகரமா போறது. ஹல்லேலூயா. இந்த ஆவிக்கு பெயர் மேட்டிமையின் ஆவி. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. லூசிபருக்குள்ள ஏறின ஆவி என்ன ஆவி சொல்லுங்க? பரலோகத்தில் வச்சு மேட்டிமை ஆவி தான் அவனுக்குள்ள ஏறிச்சு. எச்சரிக்கையாயிருங்க. 5 சொல்லிட்டேன் போதும். பாக்கி உள்ள சொல்லாத ஏதாவது இருந்தால் அதெல்லாம் அசுத்த பாவத்தை செய்கிற, அசுத்தத்தை செய்ய வைக்கிற ஆவி. க்ளோரி டு காட். கர்த்தாவே, எங்களை விட்டு இவை நீங்கி போகட்டும் ஆண்டவரே. சுகபோக ஆவி நீங்கட்டும் ஆண்டவரே. பிரிவினை ஆவி நீங்கட்டும் ஆண்டவரே. தூஷண ஆவி நீங்கட்டும் ஆண்டவரே. மேட்டிமை ஆவி எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. இந்த 5 வகை ஆவிகளும் எங்களை விட்டு நீங்களாகி இந்த அசுத்த ஆவிகளால் உண்டாகிற சுபாவங்கள் எங்களுக்கு இராதபடிக்கு ஹல்லேலூயா எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே. 2 கைகளை உயர்த்தி ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்களே பாப்போமே. ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்களே பாப்போம். ஏசப்பா, இரக்கம் பாராட்டும் தகப்பனே. நான் தற்பிரியனா இருக்கக்கூடாது ஐயா. பணப்பிரியனா இருக்கக்கூடாது ஐயா. சுகபோக பிரியனா இருக்கக்கூடாது ஐயா. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கக்கூடாது ஐயா. நன்றி அறிதல் இல்லாதவனா இருக்கக்கூடாது ஐயா. நன்றி கட்டத்தனமாய் என் வாழ்க்கை நான் இருக்கக்கூடாது ஐயா. தூஷிக்கிறவனாய் நான் இருக்கக்கூடாதப்பா. அவதூறு பண்ணுகிறவனாய் இருக்கக்கூடாதப்பா. இணங்காதவனாய், பகைக்கிறவனாய், அன்பில்லாதவனாய், ஹல்லேலூயா துரோகம் செய்கிறவனாய் நான் இருக்கக்கூடாதப்பா. இருமாப்புள்ளவனாய், வீம்புக்காரனாய், அகந்தை உள்ளவனாய், துணிகரம் உள்ளவனாய், ஹல்லேலூயா நான் இருக்கக்கூடாதப்பா. இச்சையடக்கம் இல்லாதவனாய், ஹல்லேலூயா நான் இருக்கக்கூடாதப்பா. கிருபதாங்க ஆண்டவரே, கிருபதாங்க ஆண்டவரே, கிருபதாங்க ஆண்டவரே, கிருபதாங்க, கிருபதாங்க, கிருபதாங்க. ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஒரு ஓநாயாக நான் வாழ்வதை விட இவைகள் எல்லாம் மாறி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய ராஜ்யத்திலே சொந்தக்காரனாய் மாற ஏசப்பா கிருபை தருவீராக. என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு இந்த வகை ஆவிகள் எல்லாம் வெளியே போட்டும் ஆண்டவரே. வெளியே போகட்டும் ஆண்டவரே. வெளியே போகட்டும் ஆண்டவரே. வெளியே போகட்டும் ஆண்டவரே. வெளியே போகட்டும் ஆண்டவரே. என்னை விட்டு வெளியே போகட்டும். என் வீட்டை விட்டு வெளியே போகட்டும். பிரிவினையின் ஆவி வெளியே போகட்டும். சுகபோகத்தின் ஆவி வெளியே போகட்டும். ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். சுகபோகமாய் வாழ நினைக்கிறவர்கள் தம் வீட்டையே இடிச்சு போடுகிறாள். ஹல்லேலூயா. சுகபோக ஸ்திரீயாய் நான் வாழக்கூடாது ஆண்டவரே. லக்ஸரியஸ விரும்புகிறவனாய் அப்படி ஒரு ஆம்பளையா நான் வாழக்கூடாது ஆண்டவரே. எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஓ ரதிகமன ஷக்கலா ரதபலா ஜரதாரா. கிறிஸ்துவின் உபதேசம் எங்களை எளியவர்களாய் வாழ வைக்கிறது. நாங்கள் எளியவர்களாய் வாழ கிருபை தருவீராக ஐயா. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மாடர்ன் லைஃப் எங்களுக்கு வேண்டாம். கிறிஸ்துவின் வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. அபராதா ராஜா. உலகம் எப்படி லக்ஸரியஸா போனாலும், எவ்வளவு பணத்துக்கு பின்னால போனாலும் நாங்க பணத்துக்கு பின்னால போக கூடாது. ஆடம்பரத்துக்கு பின்னால போக கூடாது. மாயைக்கு பின்னால போக கூடாது. நாங்க இயேசுவுக்கு பின்னால போக கிருபை தருவீராக.
கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் வாழ கிருபை தாங்கப்பா. நாங்கள் எங்களையே அடக்கிக்கொள்ள கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நிறைய குறைவு எங்களுக்குள்ள இருக்கப்பா, நிறைய குறைபாடு எங்களுக்குள்ள இருக்கப்பா. கிருபையாய், கிருபையாய் என் தகப்பனே, கிருபையாய் இரக்கமாய் எங்களை சுத்திகரியும். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, 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 ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஆயத்தப்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அவங்க சத்தமாய் ஜெபம் பண்ணுங்களேன் பாப்பாமே. அப்பா, உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துங்கப்பா, உம்முடைய வருகைக்காய் என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய வருகை சமீபமாயிற்று, என்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்கப்பா. நல்ல பிதாவே, இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, தயவுள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையா எங்கள் மேல் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுகிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமாய் தம்முடைய நன்மைகளை எங்கள் மேல் பகருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை கண்டிராத நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் எங்களை நிரப்புகிற தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்திலே தாழ்த்தி தருகிறேன். ஸ்தோத்திரம். கேட்ட வசனம் வீம்புக்காரர்களாய் இதை உதறி தள்ளிவிடாதபடி அப்பா, கீழ்ப்படிய பிள்ளைகளாய் வசனங்களை ஏற்றுக்கொண்டு தங்களை ஒழுங்குபடுத்த உமது பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்தருளும். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தாழ்த்தி நான் தருகிறேன். ஆசீர்வதியும். இவர்கள் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபம் கேளும் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென். சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், காவலும் கிருபை உங்கள் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். விடுதலை தந்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.